அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 27வது அத்தியாயத்தில் 80வது வசனத்திலையும் 30வது அத்தியாயத்தில் 52வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே நீங்கள் இறந்தவர்களுக்கு செவியேற்க செய்ய முடியாது, இறந்து போன ஆட்களுக்கு கேட்க செய்ய உங்களுக்கு இயலாது. வலா துஸ்மிஉ சும்மத்துவா, செவிடர்களுக்கு அழைப்பை கேட்க செய்யவும் உங்களுக்கு முடியாது. இதா வல்லோ முதுபிரீன், அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள் என்று சொன்னால் செவிடனுக்கு கேட்க செய்ய உனக்கு முடியாது, இறந்தவர்களுக்கு கேட்க செய்யறதுக்கு, கேட்கிறனா காதுல, அவங்க காதுல விழும்படி செய்வது உனக்கு இயலாது என்று 27, 80, 30, 52 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இறந்தவர்களுக்கு கேட்கிறத பத்தி இது பேசல. இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தவர்களுக்கு, மதீனாவில் இருந்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், சிலர் கேட்க மறுக்கிறார்கள். கொஞ்சம் பேர் ஏத்துக்கொள்றாங்க, கொஞ்சம் பேர் ஏத்துக்கொள்ள மறுக்கிறாங்க. இந்த ஏத்துக்கொள்ள மறுக்கிறவங்களை தான் அல்லாஹ் அந்த இடத்துல குறிப்பிடுறான். செத்த ஆளுக்கு கேட்க வைக்க இயலுமா, செவிடனுக்கு கேட்குமா, இவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அந்த இறந்தவர்களுடைய மேற்ற இந்த வசனம் சொல்லல. இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுகிறான், இறந்தவருக்கு கேட்க செய்ய இயலுமா, செவிடனுக்கு காது கேட்குமா, அது மாதிரி இவங்க இருக்கிறாங்க. அதுதான் அந்த வசனத்தினுடைய கருத்து. இது இறந்தவர்களை பற்றி நேரடியாக பேசவே இல்லை. அவர்களை இறந்தவர்களை போல ஒப்பிட்டு, யார அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்போதனைகளை நிராகரிக்கக்கூடியவர்களை இறந்தவர்களை போலவும் செவிடர்களை போலவும் ஒப்பிட்டு சொல்றான். செவிடனுக்கு எப்படி கேட்காதோ, இறந்தவருக்கு எப்படி கேட்காதோ, அந்த மாதிரி இவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வசனத்தினுடைய கருத்து. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, இதை வைத்துக் கொண்டு இதுல இறந்தவரை பத்தி பேசவே இல்லை, இது இறந்தவரை கேட்கறதுக்காக வேண்டிய அந்த வசனம் அருளப்படுகிறது, இது ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி பேசப்படுதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், நாமல் அதைத்தான் சொல்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், இவர்கள் கேட்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றானே, அதுக்கு ஓமையாக எதை காட்டுகிறான், இறந்தவர்களை உதாரணம் காட்டுறான். இவன் இறந்தவன மாதிரி இருக்கிறான், இவன் செவிட மாதிரி இருக்கிறான், அதனால இவனுக்கு கேட்காது. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப இறந்தவர் கேட்காது என்பது நிச்சயமா இருந்ததுனாலதான் இவர்களை இறந்தவர்களோடு ஒப்பிட்டு அல்லாஹ் பேசுறான். இவங்க கேட்க மாட்டாங்க, ஏன் கேட்க மாட்டார்கள் என்றால் இவங்க மௌத்தானவங்களை போல இருக்கிறாங்க. இவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா இவங்க செவிடனை போல இருக்கிறாங்க. அப்ப செவிடனுக்கு கேட்காது என்பது எவ்வளவு நிச்சயமோ அந்த மாதிரி இவர்களுக்கும் கேட்காதுன்னு அல்லாஹ் உதாரணம் காட்டி சொல்றான். அதே மாதிரி இறந்தவர்களுக்கு கேட்காது என்பது எவ்வளவு நிச்சயமோ அது மாதிரி இவர்களும் கேட்க மாட்டார்கள்ங்கிறான். அப்ப இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலையும் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்ற கருத்து வலிமையாகத்தான் எடுத்து சொல்லப்படுதே தவிர, இதுல இந்த காபிர்களை பற்றி இது பேசுகிறது, இறந்தவர்களை பற்றி பேசல என்று சொல்வார்களே, ஆனால் அது தவறான வியாக்கியானம். அது போக அல்லாஹ் 35, 22 வசனத்துல அழகான ஒரு ஓமையோடு சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான், வமா யஸ்தவில் அஹ்யாவு வலல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக ஆகவே மாட்டார்கள். இன்னல்லாஹ யுஸ்மிஉ மையஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கேட்க செய்கிறான். வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்களுக்கு கேட்க வைக்க உனக்கு முடியாது. இதை சொல்றதுக்கு முந்தி அல்லாஹ் என்ன வாசகத்தை போடுறான், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாவாங்களா? உயிரோடு உள்ளவன்னா அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இறந்தவன்னா அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. உயிரோடு இருக்கிற செய்யற வேலை இறந்தவன் செய்யலுமா? அப்ப நீ இறந்தவரை உயிரோடு உள்ளவன் சமமாக மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கபரில் உள்ளவர்களை நீ கேட்க செய்ய இயலுமா? அன்னைக்கு கபருக்குள்ள கொண்டே போட்டாச்சு, அவருக்கு உனக்கு கேட்க செய்ய இயலுமா என்று சொல்லி 35வது வசனத்துல அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் சொல்கிறான். அப்ப இறந்தவர்களுடைய ஆவிகள் உயிரோடு இருப்பது உண்மையா இருந்தாலும் இந்த அர்த்தத்தில் உயிரோடு இல்லை. எந்த அர்த்தத்தில் நமக்கு என்ன உயிர் இருக்கிறதோ அந்த மாதிரி உயிர் கிடையாது, வேற மாதிரி உயிர். அந்த உயிரை வைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு அவங்க தொடர்பு கொள்ள இயலாது, தெளிவாக சொல்லப்படுகிறது. இதுக்கு இதையெல்லாம் தாண்டி ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
இறந்த ஆளுக்கு ஒண்ணுமே இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே தெரியவே தெரியாது என்பதை சொல்வதற்கு அவ்வளவு அற்புதமான அந்த சம்பவம். இரண்டாவது சூராவுல பக்ராவுல 259வது வசனத்தில் இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, அவுக்கல்லதி மர்ர அலா கரியத்தின் ஒய்ய ஹாவியத்துன் அலா உருசிஹா. ஒரு மனிதர் நடந்து சென்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, அவுக்கல்லதி மர்ர அலா கரியத்தின், ஒரு மனிதர் ஒரு கிராமத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தார். ஒஹிய ஹாவியத்துன் அலா உருசிஹா, அந்த கிராமம் அப்படியே அடியோடு பாழ்பட்டு சீரழிந்து கிடந்தது. ஒரு ஊரை நோக்கி போறாரு. அந்த ஊர்ல கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போய் அந்த ஊர்ல உள்ள எல்லாமே சிதிலமடைந்து போய் காணப்படுகிறது. அப்படி ஒரு ஊரை அந்த நல்ல மனிதர் கடந்து செல்கிறார். செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, இவ்வளவு அழிஞ்சு நாசமான பிறகு இது எப்படி அல்லாஹ் உயிராக்குவான் அப்படின்னு அவரா பேசுகிறார். ஒரு ஊரை கடந்தவர் போறாரு. அந்த ஊர்ல உள்ள எல்லாமே சிதிலம் அடைஞ்சு நாசம் அடைஞ்சு அது இடிபாடுகளுக்கு இடையே கிடக்கிறது. அப்ப அவர் நினைக்கிறார், இந்த மாதிரி ஆன பிறகு கூட அல்லாஹ் எப்படி உயிராக்குவான், ஒண்ணும் இல்லாம ஆகி போச்சே. அன்னா யுஹில்லாஹு பாத மௌத்திஹா, இந்த ஊர் அழிஞ்சு போன பிறகு திரும்ப அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் என்று அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். சொன்ன உடனே ஃபஅமாத்தஹுல்லாஹு மிஅதாமின், உடனே இப்படியா நீ சொல்றேன், அல்லாஹ் அவரை 100 வருஷத்துக்கு மௌத்தாக்கி விட்டான். ஃபஅமாத்தஹுல்லாஹு, அவர் அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டான். மிஅதாமின், மிஅத்னா 100, 100 வருஷம் அவரை அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டான். 100 வருஷம் அப்படியே மௌத்தாக்கி பாடியை போட்டுட்டான் அல்லாஹ். இப்படி சொன்னார்ல, எப்படி உயிராக்குவான்னு கேட்கிற, அல்லாஹ் பதில் சொல்லாம செயல்முறை விளக்கம் தர போறான். வாயினால பதில் சொல்லாம அல்லாஹ் என்ன செய்யறான், எப்படி உயிராக்குறது செஞ்சே காட்டி போடுறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான், அவரை 100 வருஷத்துக்கு மௌத்தாக்கி விட்டு சும்ம பாதஹு, பிறகு அவரை உயிர் கொடுத்து எழுப்புகிறான். அப்ப 100 வருஷம் ஜனாசாவா கிடக்கிறார். இந்த பூமிக்கு மேல என்ன செய்யற, அவருடைய பாடி இருந்துகிட்டே இருக்கிறது. வருஷம் 100 ஆயிருச்சு. 100 வருஷத்துக்கு அல்லாஹ் விட்டுட்டு என்ன செய்யறான், சும்ம பாதஹு, பிறகு அவரை எழுப்பி கால கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் இருந்திருப்ப அப்படின்னு கேட்கிறான். அவர் 100 வருஷம் கிடந்தவரை எழுப்பி அவர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் போயிருக்கும் அப்படின்னு. அவர் சொல்றாரு, என்ன லபிஸ்த யௌமன் அவ பாத யௌமின், என்ன ஒரு நாள் இருந்திருப்பேன் இல்லாட்டி 6 நாள் இருந்திருப்பேன், அதுக்கு மேல என்ன, இப்பதான் படுத்த மாதிரி இருக்குங்கிறார் அவர். வருஷம் 100 ஆயிருக்கு. அப்ப 100 வருஷம் ஒரு மனிதரை மௌத்தாக போட்டுவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், எழுப்பி எவ்வளவு ஆச்சுன்னு கேட்கறான். அவர் சொல்றாரு, என்னது ஒரு நாள் 6 நாள் இருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், பல் இல்ல லபிஸ்த மிஅதாமின், 100 வருஷம் இப்படி கடந்திருக்கிற நீ. இப்ப எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு ஒரு நாள்ங்கிறியா நீ, 100 வருஷம் இப்படி கடந்திருக்கிற. அதுக்கு ஆதாரம் அல்லாஹ் சொல்றான், பொங்குரு இலா தஆமிக்க வ ஷராபிக்க, நீ கொண்டு வந்த உணவையும் நீ கொண்டு வந்த தண்ணீரையும் பார். லம் யத்த சன்னகு, அது கெட்டு போகாம அப்படி இருக்குது. வருஷம் 100 ஆயிடுச்சு, கொண்டு வந்த சோறோ ரொட்டியோ கொண்டு வந்திருப்பார்ல, அது அப்படியே இருக்கிறது, தண்ணி அப்படியே இருக்கிறது. ஒங்குரு இலா ஹிமாரிக்க, நீ கொண்டு வந்த கழுதையை பாரு, அது என்னவாச்சு, அது செத்து அது சுண்ணாம்பா போய் எலும்பு தான் கிடக்கிறது. அப்ப ரெண்டையும் காட்டுறான்ல, ஒரு இடத்திலேயே என்ன செய்யறான், 3 ஒர்க் நடக்குது. ஒண்ணு கழுதை என்ன பண்றான், அதை சாவடிச்சு இயற்கையா ஒரு பொருள் செத்தவன என்ன நடக்குமோ மக்கி போய் ஒண்ணுமில்லாம போய் அப்படி ஒரு பக்கம் அது கிடக்குது. இவரை என்ன பண்றான்னு கேட்டா, மௌத்தாக்கிட்டு அந்த பாடி கெட்டு போகாம அல்லாஹ் புறவனுடைய உள்ள பாதுகாக்கிற மாதிரி இவரை ஒரு பக்கம் இப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறான். இன்னொரு பக்கத்துல ஒரு இடத்துல 3 விதமான வேலை. இன்னொரு பக்கத்துல அவர் கொண்டு வந்த சோறும் தண்ணி என்ன இருக்குது, அப்படியே இப்ப கொண்டு வந்த மாதிரி புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. அப்ப ஒளி நஜாலக்கு ஆயத்தல் நாஸ், மனித குலத்துக்கு உன்னை அத்தாட்சியாய் பாக்கியிருக்கிறேன். இந்த மாதிரி இறந்தவருக்கு எல்லாம் தெரியும், உலகத்தில் நடக்கலாம் தெரியும் உளர்வாங்கல்ல, அவங்களுக்கு அத்தாட்சியாக உன்னை ஆக்குறதுக்காக வேண்டி செஞ்சிருக்காங்க அல்லாஹ். அதுல என்ன சொல்றா, உன்னை எதுக்கு இப்படி பண்ண தெரியுமா, ஒளி நஜாலக்க ஆயத்தல் நாஸ், மனித குலத்துக்கு உன்னை அத்தாட்சியாக ஆக்குவதற்காக செஞ்சிருக்கிறேன். உங்களுடைய இழல் இலாம், இந்த கழுதையின் எலும்புகளை பார். கழுதை எலும்பு தானே இப்ப கிடக்குது. கைஃப நுன்சிதுஹா சும்ம நக்ஸுஹா லஹமா, அதை எப்படி நம்ம திரட்டி அதுக்கு இறைச்சியை அனுபவிக்கிறோம் என்பதை இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அவர் கண்ணு முன்னாடி செத்த கழுதையை என்ன செய்யறான், அல்லாஹ் உயிராக்கி காட்டுறான். அவரையும் உயிராக்கி காட்டுறான். அது மாதிரியும் சிலரை உயிராக்குவான். நபிமார்களுடைய உடல்லாம் திங்காதுல மண்ணு, சில ஆளுக்கு உடம்பு அப்படி வச்சிருந்து உசுராக்குவான். இந்த கழுதை கம்ப்ளீட்டா காலி,
நேற்று சொன்ன மாதிரி அதான் மிச்சமா இருக்கு, அணு மட்டும் மிச்சமா இருக்குது. அதுல இருந்து எல்லாம் என்ன பண்றான், கழுதைய அதுல இருந்து உயிராய் காட்டுறான். பேரை வந்து மொத்த உடம்புல இருந்து உயிராய் காட்டுறான். அது நபிமாருடைய உடலை மண்ணு திங்காதுங்கிற மாதிரி உள்ளதுக்கு இவர் ஒரு உதாரணம். ஒரு நபியா கூட இவர் இருந்திருக்கலாம், அல்லாஹ் உரையாடல் பண்ணியிருக்கிறான், பேசியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது நபியா இருக்கலாம், அல்ல நல்லடியா இருக்கிறது சந்தேகம் கிடையாது. நபியா இல்ல, நபிங்கிறது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாட்டாலும் இவர் உசைர் நபி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அதுக்கு ஹதீஸ்ல குர்ஆன்ல ஆதாரம் இல்லை. ஆனா நல்லடியார்னு விளங்குது. அல்லாஹ் அழகா அவர்கிட்ட பேசுறது, உரையாடல் பண்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பலம்மா தபய்யனலஹு, இவருக்கு விஷயம் தெளிவான பொழுது கால அலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் என்பதை நான் இப்ப விளங்கிக்கிட்டான்ல அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு அல்லாஹ் வந்து இதை முடிக்கிறான். இதுல என்ன தெரியுது, இவர் கபருக்குள்ள கூட இன்னும் போகலங்க, இறந்து போய் பூமிக்கு மேலதான் இருக்கிறாரு. இந்த பூமிக்கு மேல இருந்த என்னவாவது அவருக்கு தெரிஞ்சிருக்குதா? எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு 100 வருஷம். 100 வருஷத்துல எவ்வளவோ காட்சிகள் அவருக்கு விளங்கி இருக்காங்க, கடந்து போயிருப்பாங்க, பேசிட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளவோ விஷயங்கள்லாம் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, ஆளை காணான்னு தேடிட்டு அங்கங்க புலம்பி இருப்பாங்க. அதெல்லாம் அவர் காதுல வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வார், எந்திரிச்சு எவ்வளோ அது ஆயிருக்குங்க, எவ்வளவு நாள் என்னை தேடிட்டு இருந்தது, 5 வருஷம் தேடினாங்களே, 5 வருஷமா நீ தேடினாங்களே அப்படி சொல்லிருக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே தெரியல அவருக்கு. இறந்தால் ஒண்ணுமே தெரியவே தெரியாது என்பதற்கு இந்த பெரியாருடைய இந்த நல்ல மனிதருடைய உடலை வந்து உலகத்துல வச்சே உயிரை வாங்கி, தற்காலிகமா உயிரை வாங்கி நிரந்தரமா ஆக்காம இவருக்கு மட்டும் வந்து 2 மௌத்து. இவருக்கு மட்டும் என்ன இருக்குது, விதிவிலக்கு ஒண்ணு. ஈசா நபி மாதிரி சில விஷயங்களுக்கு விதிவிலக்கு இருக்கிற மாதிரி இவருக்கு மட்டும் தான் அல்ல 2 மௌத்தை கொடுத்துருக்கான். இப்போ ஒரு 100 வருஷம் மௌத்தாக்கி விட்டான், மர எந்திரிச்சா எழுப்புனா அவர் இப்ப எங்க மூத்தா போயிட்டாரு, இப்ப இல்ல 2வது ஒரு மூத்தா போயிருக்கிறாரு. அப்ப இது நம்ம என்ன விளங்குறோம், இறந்து போன ஒரு மனிதருக்கு இந்த உலகத்துல உள்ள ஒண்ணும் தெரியாது, தெரியறதுக்கு எந்த சான்ஸும் இல்ல. பூமிக்கு மேலேயே கிடைச்சு வச்சிருந்தா கூட தெரியாது, மண்ணுக்குள்ள கொண்டே புதைக்க கூட தேவையில்லை, மண்ணுக்கு வெளியவர் இருந்தாலும் சரிதான், அது ஒண்ணுமே தெரியாது. பக்கத்துல வர்றது யாரு, போறது யாரு, ஒண்ணுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா அவர் பக்கத்துல உள்ள கழுதைக்கு என்ன ஆச்சுன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. பாத்தியா கழுதைய, இங்க பத்தியா சோறு கெட்டு போகலங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், கழுதை நாசமா போச்சுங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ரெண்டையுமே அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இதை பத்தியா எப்படி இருக்குன்னு, அதை பத்தியா எப்படி இருக்குன்னு. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அந்த ஒரு இடத்திலேயே 3 விதமான ஒரு சூழ்நிலையை அங்க உண்டாக்குறான். இந்த உணவு தண்ணீருக்கு என்ன பண்றான், நல்ல ஒரு டெம்பரேச்சரை குறைச்சி ஏசி பண்ணி அந்த இடத்து மட்டும் எல்லாம் என்ன செஞ்சிட்டான், உணவு எல்லாம் கெட்டு போகாத இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஏசி பண்ண மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் உண்டாக்குறான். அவனுக்கு இது பெரிய கஷ்டம் இல்லை, ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் ஏசி ஆக்கி வைக்கிற அல்லாவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த ஏசி ஆக்குறது பெரிய மேட்டர் கிடையாது, அதை அப்படி பண்ணி போடுறான். இவரை வந்து அந்த ஏசியுடைய கொஞ்சம் கம்மியான ஏசியை போட்டு உடம்பு மட்டும் கெட்டு போகாம ஆக்கிடுறான். இந்த கழுதையை சாதாரணமா போட்டு என்ன செய்யறான், பொதுவா எப்படி ஒரு காலம் கடந்தால் கெட்டு போயிருமோ அந்த மாதிரி இந்த பாடியை பாதுகாக்கலாம். பல விஷயங்கள் இருக்கிறது, நம்ம நினைச்சோம்னு சொன்னா உணவுப் பொருளை கெட்டு போகாம பாதுகாக்கலாம், அந்த டெக்னாலஜி இருக்கிறது. அது மனித குலத்துக்கு அத்தாட்சி என்பதில் அதுவும் அடங்கி இருக்கிறது. ஒரு பாடியை கூட கெட்டு போகாம அந்த மம்மியில வச்சு போய் எகிப்துல எல்லாம் பாதுகாக்கிறான்ல, அந்த மாதிரி அது மாதிரி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதும் இருக்கிறது. அது போக என்ன இருக்கு, இறந்து போன ஆளுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியாது என்பது அதுல விளங்குறது. ஆயத்தில் இன்னாசுன்னு அவ்வளவு அடங்கி இருக்கிறது. அப்ப இவ்வளவு ஒரு சம்பவத்தை எல்லாம் எடுத்து காட்டின பிறகு அப்புறம் என்ன இறந்து போன ஆளை கூப்பிட்டா விளங்குங்கிறது எதுக்கு? இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு நல்ல மனிதர், அல்லாஹ்வோட உரையாடிய ஒரு மனிதருக்கு இந்த நிலை என்று சொன்னா மற்றவங்க எல்லாம் நம்ம பேசுறதை கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லுவாங்க, நம்ம கோரிக்கை வச்சா விளங்கும்னா அது எப்படி குர்ஆனுக்கு மாத்தமா எப்படி நம்புறது ஒரு முஸ்லீம்? இதெல்லாம் குர்ஆனுக்கு மாத்தமான விஷயங்கள், அது விளங்கிக்கிறேன்.